இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒடிசாவில் சந்திரசேகர்பூர் பகுதியை சேர்ந்தவர் சந்தன் ஆச்சாரியா. ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. தற்போது 5 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார். திருமணமான 3வது வருடமே சந்தன் ஆச்சாரியா அவருடைய மனைவியை விபச்சாரம் செய்ய கூறி அடித்து துன்புறுத்தியுள்ளார். அந்த பெண் மறுக்கவே அந்த பெண்ணை பல வகையிலும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார். இதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பெண் சில வருடங்கள் பாலியல் தொழில் செய்து வந்துள்ளார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அந்த பெண் விபச்சாரத்தை கைவிட்டுள்ளார். இதனால் அந்த பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி வந்த சந்தன் ஆச்சாரியா கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அந்த பெண்ணை இரும்பு கம்பியால் தாக்கியதுடன் அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பில் ஒரு மது பாட்டிலை திணித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார். இதில் அந்த பெண் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் மறுநாள் இது குறித்து தன்னுடைய தாயிடம் கூறி அழுதுள்ளார். அவர் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவர்கள் வந்து அந்த பெண்ணை மீட்டு சந்தன் ஆச்சாரியாவை பிடித்து தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். அடப்பாவீங்களா, நாட்டில் சந்தேகப்படுற புருஷன் ஒரு பக்கம்னா இந்த மாதிரி பண்ற புருஷன் ஒரு பக்கம். என்னத்த சொல்ல. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.